அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அகீதத்து சூஃபியாவிலே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நேற்று ஒரு சகோதரர் ஸலவாத்துல் மஷீஷியா என்று சொல்லப்படக்கூடிய அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷேக் நாயகம் அப்துஸ்ஸலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட ஸலவாத்துல் மஷீஷியா என்ற ஸலவாத்தின் ஒரு வரியை குறிப்பிட்டு இதற்கான விளக்கத்தை சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார். அதாவது அவர் கேட்டது, வன்ஷுல்னி மின் அவ்ஹாலி தௌஹீத் என்றொரு வசனம் வருகின்றது, அதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டிருந்தார். எனவே அது சம்பந்தமான ஒரு சில விடயங்களை நான் இங்கே குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். அவர் கேட்ட அந்த வசனத்தை பற்றி நாங்கள் சொல்வதற்கு முன்னர், இந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்கக்கூடியவர்கள் வஹ்தத்துல் வஜூத் சம்பந்தமாக அறிந்திருக்கக்கூடியவர்களாக, முன்னைய அறிவை, ஆரம்ப அறிவை பெற்றவர்களாக இருந்தால்தான் இந்த வாய்ஸ் அவர்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கும். காரணம் என்ன? இதில் அஹதியத்து, வஹதத்து, தாத்து, சிஃபத்து, அஃஆல், ஹுலூல், இத்திஹாத் போன்ற சொற்கள் வருகின்றது. இவைகள் எல்லாம் வஹ்தத்துல் வஜூத் ஞானத்திலே பயன்படுத்தப்படக்கூடிய கலை சொற்கள். இந்த சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இங்கே விளக்கம் சொல்ல முடியாது. நாங்கள் ஏற்கனவே பேசிய வாய்ஸ் ரெக்கார்டுகளிலே இதற்கான விளக்கங்களை சொல்லி இருக்கின்றோம். அப்படி யாருக்காவது இது சம்பந்தமான விளக்கங்கள் இன்னும் தேவைப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட ஒவ்வொரு வாய்ஸ்களாக இந்த கலை சொற்களுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் விளக்கங்களை சொல்ல முடியும். இப்போது அவருடைய அந்த கேள்விக்கு நான் விவரத்தை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது அவர் கேட்ட வன்ஷுல்னி மின் அவ்ஹாலி தௌஹீதி என்ற அந்த வசனத்தை விளங்குவதற்கு முன்னர், அதற்கு முன்னர் இருக்கக்கூடிய வசனங்களையும் நாங்கள் விளங்க வேண்டும். அப்போதுதான் இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இந்த ஸலவாத்து மிகவும் ஆழமான, முழுக்க முழுக்க வஹ்தத்துல் வஜூத் என்று சொல்லப்படக்கூடிய உள்ளமை ஒன்று, அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கின்றான், அவனை தவிர எதுவும் இல்லை என்ற தத்துவத்தை மிக திட்டத் தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு ஸலவாத். இந்த ஸலவாத்தின் சகல முழுமையான அந்த அமைப்புக்கும் விளக்கம் சொல்வதாக இருந்தால் பல மணி நேரங்கள் நாங்கள் பேச வேண்டி ஏற்படும். எனவே இவருடைய இந்த கேள்வியின் அந்த வன்ஷுல்னி மின் அவ்ஹாலி தௌஹீதி என்ற அந்த வசனத்திற்கு முன்னர், وَزُجَّ بِي فِي بِحَارِ الْأَحَدِيَّةِ وَانْشُلْنِي مِنْ أَوْحَالِ التَّوْحِيدِ وَأَغْرِقْنِي فِي عَيْنِ بَحْرِ الْوَحْدَةِ حَتَّى لَا أَرَى وَلَا أَسْمَعَ وَلَا أَجِدَ وَلَا أُحِسَّ إِلَّا بِهَا என்ற இவ்வளவு வசனங்களையும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன? وَزُجَّ بِي فِي بِحَارِ الْأَحَدِيَّةِ, என்னை அஹதியத் என்ற கடல்களிலே நுழைத்து விடுவாயாக. தாத்து, சிஃபத்து, அஃஆல் என்று சொல்லப்படக்கூடிய அஹதியத் என்ற கடல்களிலே என்னை நுழைத்து விடுவாயாக. எவனொருவன் அஹதியத் என்ற கடலிலே அவன் மூழ்கி விடுகின்றானோ அவன் தன்னை விட்டும் மறைந்து விடுவான். மற்ற வஸ்துக்களை அவன் பார்ப்பதை விட்டும் மறைந்து விடுவான். தன்னுடைய ரப்புடைய உள்ளமையை கொண்டு அவன் தரிபட்டு விடுவான். فَمَنْ غَرَقَ فِي بَحْرِ تَوْحِيدِ الذَّاتِ غَابَ عَنْ نَفْسِهِ وَعَنْ شُهُودِ السِّوَى وَبَقِيَ بِوُجُودِ رَبِّهِ. அதாவது, என்னை அஹதியத் என்ற கடல்களிலே மூழ்கச் செய்து விடுவாயாக, அஹதியத் என்ற கடல்களிலே என்னை நுழைத்து விடுவாயாக. அது எப்படியான கடல்? தாத்து, சிஃபாத்து, அஃஆல் என்று சொல்லப்படக்கூடிய அஹதியத் என்ற கடல்கள். எவன் ஒருவன் அஹதியத் என்ற கடலிலே மூழ்கின்ற போது அவன் தௌஹீது தாத் என்ற அந்த ஒருமைப்பாட்டை அவன் ஏற்படுத்தி, அல்லாஹுடைய தாத்தை தவிர எதுவும் இல்லை என்பதை அவன் அந்த கடலிலே அவன் மூழ்கி விட்டானேயானால் அவன் தன்னை விட்டும் மறைந்து விடுவான், ஏனே வஸ்துக்களை விட்டும் மறைந்து விடுவான். غَابَ عَنْ نَفْسِهِ وَعَنْ شُهُودِ السِّوَى وَبَقِيَ بِوُجُودِ رَبِّهِ, தன்னுடைய ரப்புடைய வுஜூதை கொண்டு அவன் தரிபடுவான். அதே போல وَمَنْ غَرَقَ فِي بَحْرِ تَوْحِيدِ الصِّفَاتِ, சிஃபாத்துகளுடைய தௌஹீதிலே, அந்த சிஃபாத்துகளை ஒருவன் ஒருமைப்படுத்துவதிலே
அந்த கடலிலே அவன் மூழ்கிவிட்டால் காப அன் சிவத்தி நப்சிஹி, தன்னுடைய தன்மைகளை விட்டும் அவன் மறைந்து விடுவான். தன் அல்லாத மற்றவர்களுடைய தன்மைகளை விட்டும் அவன் மறைந்து விடுவான். வபகிய பிசிஃபாத்தி ரப்பிஹி, ரப்புடைய தன்மைகளை கொண்டு அவன் தரிபடுவான். அதே போல எவன் ஒருவன் அஃஆல் என்ற கடல்களிலே மூழ்கிவிட்டால், ஒமன் கரக ஃபீ பஹரி வஹ்தத்தில் அஃஆல், வஹ்தத்துல் அஃஆல் செயல்களை ஒருமைப்படுத்தி அந்த கடல்களிலே அவன் மூழ்கிவிட்டால் காப அன் ஃபிஅலிஹி, தன்னுடைய செயலை விட்டும் மறைந்து விடுவான். வ ஃபிஅலி கைரிஹி, தன் அல்லாதவர்களின் செயலை விட்டும் மறைந்து விடுவான். வ ஹரஜ மின் தத்பீரிஹி வ இக்தியாரிஹி, தன்னுடைய சொந்த சுய தெரிவில் நின்றும் அவன் வெளியாகி விடுவான். எனவே தனக்கு தாத்துமில்லை, தன் அல்லாதவர்களுக்கு சுயமான தாத்துமில்லை, அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கின்றான். தனக்கு சிஃபாத்துகள் இல்லை, தன் அல்லாதவர்களுக்கு எந்த சிவத்தும் இல்லை, தன்மையும் இல்லை, அல்லாஹுடைய சிவத்துகள் மாத்திரமே இருக்கின்றது. தனக்கு எந்த செயலும் இல்லை, தன் அல்லாதவர்களுக்கும் எந்த செயலும் இல்லை, அல்லாஹுக்கு மாத்திரம்தான் செயல்கள் இருக்கின்றது. எனவே அல்லாஹ் மாத்திரம்தான் தாத்தாகவும் சிவத்துகளாகவும் அஃஆல்களாகவும் இருக்கின்றான். நான் என்பதும் இல்லை, என்னுடையது என்பதும் இல்லை, வேறென்பதும் இல்லை, அவன் மாத்திரமே இருக்கின்றான் என்ற முடிவுக்கு இவன் வர முடியும். எனவே இப்படியான மிகவும் தத்துவமான, மிகவும் தௌஹீதுடைய ஒரு சுத்தமான தௌஹீதிலே என்னை நுழைத்து விடுவாயாக என்பதுதான் வசுஜ்ஜபி ஃபீ பிஹாரில் அஹதியத்தி, அஹதியத் என்ற கடல்களிலே என்னை மூழ்கடித்து விடுவாயாக, என்னை நுழைத்து விடுவாயாக என்று அப்துஸ்ஸலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதன் அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல வன்ஷுல்னி மின் அவ்ஹாலி தௌஹீதி, வன்ஷுல்னி மின் அவ்ஹாலி தௌஹீதி, சேறு போன்ற தௌஹீதில் நின்றும் என்னை காப்பாற்றுவாயாக. இதிலே தௌஹீத் என்ற சேற்றை விட்டும் என்னை அப்புறப்படுத்தி விடு என்று நாங்கள் இதற்கு பொருள் சொல்வதை விட, அதாவது தௌஹீத் என்ற சேற்றை விட்டும் என்னை அப்புறப்படுத்தி விடு என்று பொருள் சொல்வதை விட, சேறு போன்ற தௌஹீதில் நின்றும் என்னை காப்பாற்றுவாயாக, சேறு போன்ற தௌஹீதில் நின்றும் என்னை அப்புறப்படுத்தி விடுவாயாக என்று பொருள் கொள்வதுதான் மிகவும் பொருத்தமானது. இந்த பொருளைத்தான் இப்னு அஜீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபு ஷரஹி ஸலாத்தில் குதுப் இப்னு மஷீஷ் என்ற நூலிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அதாவது வன்ஷுல்னி மின் அவ்ஹாலி தௌஹீதி, சேறு போன்ற தௌஹீதில் நின்றும் என்னை காப்பாற்றுவாயாக. அது என்ன? அங்கிதினி மின் தௌஹீதின்கல் ஹல்கால், அதாவது எப்படியான தௌஹீது? அது சேறு போன்றது, அதிலே கலக்கம் இருக்கும். எப்படியான கலக்கம் இருக்கும்? இம்மா பிருயத்தி சிவா மாஹு, அல்லாஹுடன் இன்னொரு பொருளை காணுதல் என்ற கலக்கம் இருக்கும். இவ்வாறுதான் சாதாரண பொதுமக்கள் தௌஹீது செய்கின்றார்கள். தௌஹீதுல் அவாம், இதுதான் சாதாரண பொதுமக்களின் தௌஹீதாக இருக்கின்றது. இது சேறு போன்ற தௌஹீது, அல்லாஹுடன் இன்னொரு வஸ்துவை காணுதல். இது சந்தேகங்களை கொண்டு நிரப்பப்பட்டதாக, கலங்கியதாக இந்த தௌஹீத் இருக்கின்றது. இப்படியான சேறு போன்ற தௌஹீதில் நின்றும் என்னை காப்பாற்றுவாயாக. ஹுலூல் இத்திஹாத் என்ற கெட்ட நம்பிக்கைகள், அவ்வாறான நம்பிக்கைகளை கொண்டு சேறு போன்ற தௌஹீதாக இது இருக்கின்றது. இந்த தௌஹீது ஹுலூல் இத்திஹாதுடைய கொள்கையை கொண்ட தௌஹீதாக இருக்கின்றது. இப்படியான சேறு போன்ற தௌஹீதில் நின்றும் என்னை காப்பாற்றுவாயாக என்று இந்த வன்ஷுல்னி மின் அவ்ஹாலி தௌஹீதி என்ற வசனத்தை கொண்டு அவர்கள் சுத்தமான தௌஹீதிலே என்னை நிலைப்படுத்துவாயாக என்பதை கேட்பதற்காக அவர்கள் சொல்லுகின்றார்கள். சேறு போன்ற கலக்கமுடைய சந்தேகமுடைய தௌஹீதில் நின்றும் என்னை காப்பாற்றுவாயாக. அல்லாஹுடன் இன்னொரு வஸ்துவை காணுதல் என்பது அல்லது ஹுலூல் இத்திஹாத் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு உள்ளமைகளை தரிப்படுத்தக்கூடிய வழிகட்ட சேறு போன்ற தௌஹீதில் நின்றும் என்னை காப்பாற்றுவாயாக. வஅக்ரிக்னி ஃபீ ஐனி பஹரில் வஹததி, வஅக்ரிக்னி ஃபீ ஐனி பஹரில் வஹததி, அதாவது வஹதத் என்ற கடலில், வஹதத் என்ற யதார்த்தத்தில், வஹதத் என்ற யதார்த்தமான கடலில் என்னை மூழ்கச் செய்வாயாக. வஹதத் என்ற கடலின் நடுவில் என்னை மூழ்கச் செய்வாயாக. என்னை அய்யகீப ஃபீ ஷுஹூதி ذாத்தி வஹதஹா, அதாவது ذாத்தை
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸாத்துடைய ஷுஹூதிலே அல்லாஹ்வுடைய ஸாத்தை அவன் ஷுஹூது செய்து அந்த காட்சியை பெற்று அதிலே மூழ்கி ஹகீகத்திலே மூழ்கி இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையைத்தான் இங்கே பஹ்ருல் வஹ்தா, அந்த ஹகீகத் என்ற கடலிலே என்னை மூழ்கச் செய்வாயாக, வஹதத் என்ற கடலிலே என்னை மூழ்கச் செய்வாயாக என்று இமாம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த அளவு நான் மூழ்க வேண்டும்? ஹத்தா லா அரா வலா அஸ்மஅ வலா அஜித வலா உஹிஸ இல்லா பிஹா. நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸாத்துடைய காட்சியை பெற்று அதிலே நான் மூழ்கிவிட்டால் நான் எதையும் பார்க்க கூடாது. ஹத்தா லா அரா இல்லா பிஸ்ஸாத்தில் அலியா, ஸாத்தை தான் பார்க்க வேண்டும், ஸாத்தை கொண்டுதான் பார்க்க வேண்டும். வலா அஸ்மா இல்லா பிஹா வ மின்ஹா, எதை கேட்டாலும் நான் அல்லாஹ்வில் நின்றும் தான் கேட்க வேண்டும், அல்லாஹ்வை கொண்டுதான் கேட்க வேண்டும். எதை பார்த்தாலும் அல்லாஹ்வை கொண்டுதான் பார்க்க வேண்டும், அல்லாஹ்வாகத்தான் பார்க்க வேண்டும். வலா அஜித ஃபீ பாத்தினி மின் ஃபரஹின் அவ் ஹுஸ்னின் அவ் கைரி ذلك من الوجدانية الباطنية, நான் என்னுடைய உள்ளுணர்வின் மூலம் எனக்கு உள்ளே ஏற்படக்கூடிய உணர்வுகளின் மூலம் சந்தோஷம் துக்கம் போன்ற அப்படியான விடயங்களையும் நான் பெறக்கூடாது. வலா உஹிஸ மின் ஹர்ரின் அவ் பர்தின், சூடு குளிர் போன்ற தொட்டுணரக்கூடிய தன்மைகளை கொண்டும் நான் உணரக்கூடாது. இல்லா பிஹா, அந்த அல்லாஹுடைய ஸாத்தை கொண்டே தவிர நான் வெளிரங்கமான உணர்வுகளையும் உள்ரங்கமான உணர்வுகளையும் நான் உணரக்கூடாது. எந்த உணர்வை நான் உணர்ந்தாலும் அது அல்லாஹுடைய ஸாத்தை கொண்டுதான் நான் உணர வேண்டும். இவ்வாறான கலப்பற்ற ஒரு வஹதத்துடைய கடலிலே என்னை மூழ்கச் செய்வாயாக. அவ்வாறு நான் மூழ்கிவிட்டால் எல்லா செயல்களும் அல்லாஹுவை கொண்டே நடக்கின்றது, அல்லாஹ்வில் நின்றுமே எல்லா செயலும் நடக்கின்றது, அவன் அளவிலே எல்லா செயலும் மீளுகின்றது என்ற அந்த நிலை ஏற்படும். இதுதான் ஃபனாவுடைய மகாமாக இருக்கும் என்று இந்த ஸலவாத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இப்னு அஜீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே தரீக்காக்களை பின்பற்றக்கூடிய சகோதரர்களே, தரீக்காக்களின் முரீதீன்களே, குறிப்பாக ஷாதிலியா தரீக்காவை பின்பற்றக்கூடியவர்களே, இந்த ஸலவாத்துல் மஷீஷியாவை தினமும் நீங்கள் ஓதுகின்றீர்கள். எத்தனையோ பேர் இதனுடைய பொருள் என்னவென்று புரியாமல் நீங்கள் அவுராதாக ஓதிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் இந்த ஸலவாத்துடைய முழுமையான பொருளையும் சரியாக புரிந்து அறிந்து நீங்கள் ஓதினால் உங்களுக்கு இந்த ஸலவாத்தின் மூலம் 100% பிரயோசனம் கிடைக்கும். ஷாதுலி நாயகம் அவர்களுடையவும் அவர்களுடைய ஷேக் இந்த ஸலவாத்தை கோர்வை செய்த அப்துஸ்ஸலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ஸலவாத்தின் பரக்கத்தின் மூலம் ஞானத்தை அள்ளிச் சொரிவானாக, கல்வை திறந்து வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.